வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கல்வி மற்றும் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவதால் மனிதவள மேம்பாட்டில் நாட்டின் முன்னணி மாநிலமாக கேரளா திகழ்கிறது என்றும், அறிவாற்றல்தான் சமுதாய முன்னேற்றத்திற்கும் சுயசார்புக்கும் வழிவகுப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கோட்டயம் மாவட்டம் பலா நகரில் தனியார் கல்லூரி விழாவில் பேசுகையில் குறிப்பிட்டார். இன்று எர்ணாகுளத்தில் நடைபெறும் கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின் குடியரசுத் தலைவர் புதுடெல்லி திரும்புகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 127வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக இன்று 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா அமைதி உடன்படிக்கையை விரைந்து செயல்படுத்தும் வகையில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு சிறப்பு தூதர்களை அனுப்பியுள்ளது. ரஷ்ய போர் விமானங்கள் லித்துவேனியா வான் எல்லையில் அத்துமீறி பறந்ததாக அந்நாட்டு அதிபர் திரு கிடானஸ் நவ்சேடா குற்றம் சாட்டியுள்ளார். செஞ்சிலுவை சங்கத்தில் சேவையாற்றும் இளைஞர்கள் மனித நேய உணர்வுடன் பணியாற்றுமாறு நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெய்ஃபியூ ரியோ இளைஞர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்கரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழக அமைச்சர் திரு கண்ணப்பன் ஆய்வு செய்தார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா தங்கம் வென்றது. மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் ஷௌரியா அவினாஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் ஜாஸ்மின் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.